யோனாவும் இயேசுவும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். யோனாவும் இயேசுவும். யோனாவுக்கும் இயேசுவுக்கும் அவருடைய பணி வாழ்விலே ஒரு சில ஒப்புமையும் அதே நேரத்தில் பலவிதமான வேற்றுமைகளும் காணப்படுகிறது. பிரியமான இருவருமே 3 இரவு 3 பகல். யோனா மீனின் வயிற்றுக்குள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள். யோனா மீனின் வயிற்றுக்குள் உயிர் உள்ளவராய் இருந்தார். கடவுள் ஆவிலே உயிர் தெழுந்தபடியினால் அவருடைய உடல் உயிரற்றதாக இருந்தது. யோனா மீன் அவரை கக்கிய பிறகுதான் இந்த உலகத்துக்கு கடவுள் கொடுத்த செய்தியை சொல்ல அவர் எழும்பி போனார் நினிவே பட்டணத்துக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பூமிக்குள் இருக்கின்ற பொழுது ஆவியில் உயிர்த்தெழுந்தபடியினாலே அந்த 3 இரவும் அந்த 3 பகலும் பாதாளத்தில் இறங்கி சிறையில் அடைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார் என்று நாம் பேதுருவில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இவரிடத்தில் கீழ்ப்படுதல் இல்லை, இயேசுவிடத்தில் கீழ்ப்படுதல் உண்டு. இவரால் உயிரோடு இருந்தாதான், உடல் இருந்தாதான் எதை செய்ய முடியும். இவர் எந்த நிலையிலும் எப்படியும் கடவுளுடைய பணியை உத்தமத்தோடு உண்மையோடு செய்ய முடியும் என்பதற்காக அடையாளம்தான் பாதாளத்தில் இறங்கி சிறையில் அடைப்பட்டவர்களுக்கு, நோவா காலத்தில் சிறையில் அடைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்களை தம்மோடு இழுத்துச் சென்றார்னு சொல்லி வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை என்னவென்று சொன்னால், சொன்ன உடனே போயிருந்தால் அந்த பிரச்சனை யோனாக்கு வந்திருக்காது. அனுப்பப்பட்ட இடமோ நீவே பட்டணம், அவர் போனதோ தமஸ்குக்கு. ஆகவே தான் அந்த சம்பவம் நடக்கிறது. அதுபோல் கடவுள் எங்கே அனுப்புகிறாரோ, கடவுள் எங்கே போக சொல்கிறாரோ, கடவுள் எதை சொல்கிறாரோ அதை உடனே செய்யக்கூடிய பிள்ளைகளாய், மாற்று காரியத்தை நாம் ஒன்று நினைத்து செய்யாமல், யோனாவைப் போல நாம் அவிதமான அனுபவத்துக்குள் ஆளாகாமல், இயேசுவைப் போல முற்றிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுளுடைய மகிமை நம்மில் காண நாம் ஒரு வழியாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.